سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح. நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளாக அல்லாஹ் இரண்டு பண்புகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதிலே முதலாவது பண்பு வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். இந்த பொய் பேசாத தன்மை என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய தன்மை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காமிக்கிறான். தான் செய்த தவறை மறைப்பதற்கு பொய் பேசுகின்ற பழக்கம் மனுஷனுக்கு பாலிய பருவத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. மனுஷன் இதுக்கு தான் பொய் பேசுறான். ஒரு தப்பை செஞ்சு போட்டு இல்லைங்கிறான், சத்தியம் செய்யறான், இல்ல அல்லாஹ் மேல சத்தியமா செய்யல என்று அல்லாஹ் மேல சத்தியம் எடுக்கிறான். என்னத்துக்காக? தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி மனிதன் பொய் பேசுகிறான். அல்லது இன்னொன்னு எதுக்காக வேண்டின்னு சொன்ன, லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான். வியாபாரத்தில் சைனா பொருளை வச்சுட்டு ஜப்பான் பொருள்னு சொல்றோம், சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிடைக்கிற லாபம் இவருக்கு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் ஒரு பொருள். கஸ்டமர் வந்து பேரம் பேசுறப்ப என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு கிடைக்கிறதே 5 ரூபா தாங்க, எங்களுக்கு கிடைக்கிறதே, நீங்க மாட்டுக்கு 50 ரூபா குறைச்சிங்கன்னா எங்க இருந்து நாங்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியும்? ஏன் இந்த பொய் பேசுறான் மனுஷன் அப்படின்னா, லாபத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான் மனுஷன் பொய் பேசுறான். அல்லது அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான், அதுவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அடுத்தவன் பொருள் தான் பட்டம் இது பட்டா வாங்கி எழுதிக்கிட்டு ஏன் சொத்துங்கிறான். என்னத்துக்கு? பொருளை சம்பாதிக்கிறதுக்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்ப பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி மனிதன் பொய் பேசுகின்ற இயல்பு வந்து மனுஷனிடத்தில் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்ன, அடுத்தவரை களங்கப்படுத்துறதுக்காண்டி பொய் பேசுறான். நல்ல மனுஷனா இருப்பார், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த மனுஷன் மேல இவருக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பகை இருக்கும். அப்ப இவர் எப்படி சாய்க்கிறது? அதுக்கு என்ன வழி? அவர் மேல என்னத்தையாவது களங்கத்தை சுமத்து, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லு. அது சரியா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இந்த உம்மத்து வர்றதுக்குள்ள அவர் எப்படியோ போயிடுவார். பேச்சை மட்டும் சொல்லிவிடு, ஒரு செய்தியை உள்ள பரப்புனா போதும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, மக்கள் ஒரு செய்தியை கேட்ட உடனே அப்படித்தான் 100% நம்பிடும். அது இந்த இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. சொல்லப்படுகிற செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிற அதை பத்தி ஆராயக்கூடியவர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு செய்தி வந்த உடனே அப்படி இருக்கலாங்க, நான் அப்பவே நினைச்சேன் அவர் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி இவங்களும் சேர்ந்து பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்துடுறாங்களே தவிர உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் இல்ல. அப்ப மனுஷன் எதுக்காண்டி பொய் பேசுறான்னு, அடுத்தவர்களை களங்கப்படுத்துவதற்காண்டி பொய் பேசுகிறான். இன்னொன்னு என்ன, பெருமை அடிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான். ஒண்ணுமே இருக்காது, சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருப்பார். ஒரு வெளியூர் போயிட்டு இவர் பேசுற பேச்சு, எனக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு இருக்கு, 2 லாரி ஓடுது 2 கார் ஓடுது, எல்லாம் இதுக்கு மனுஷன் தன்னை வந்து பெருசா காமிக்கிறதுக்காக வேண்டி ஓடுறது ஒரு லாரியா இருக்கலாம், சொல்றது பெருசா 10 லாரி இருக்கும் பார். எதுக்கு? உட்கார்ந்து இருக்கக்கூடிய எதிராளி தன்னை பெருசா பார்க்கணும், பெரிய பணக்காரனா பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னை பெருமை அடிப்பதற்காக வேண்டி பொய் பேசுகின்ற இயல்பு வந்து மனுஷனிடத்தில் இருக்கு. இதுல எதுக்குமே இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய பொய் பேசுற ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. ஒன்னத்துக்குமே லாபம் இல்லை, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும், இது மட்டும்தான் நோக்கம். அப்ப இந்த நோக்கத்திற்காக வேண்டி பொய் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனுஷன் என்னத்துக்காண்டி பொய் பேசுகிறான் என்ற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்த இந்த 5க்குள்ள வந்து அடங்கிடும். சொல்றாங்க, இந்த ரஜுல யஸ்துக், ஒரு சில மனிதர்கள் உண்மை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி சித்தீகா, அவர் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் என்று சொன்னார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய்யுரைத்தல் என்பது உங்களை ஒரு காலம் நன்மையில போய் சேர்க்காதுங்க. இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், நிச்சயமாக பொய்யுரைத்தல் உங்களை பாவத்தின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும், நல்ல முடிவின் பக்கம் கொண்டு சேர்க்காது. இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், அந்த பொய்யுரைத்தல் என்பது
உங்களை எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இன்னர் ரஜுல லயக்திப், ஒரு சில மனிதர்கள் பொய்யுரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதை வாயை திறந்தா பொய் தான், எல்லாத்திலையும் பொய் தான். இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா இக்குதப இந்தல்லாஹி கذாபா, அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல என்ன பட்ட பேர் கிடைக்கும்? பொய்யேன்னு பட்ட பேர் கிடைக்கிற அளவுக்கு பொய் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வியாபாரத்துல பொய் பேசினா தான் லாபம் சம்பாதிக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த மற்ற விஷயத்துல இல்லாட்டிலையும் கூட சொந்த விஷயத்துல ஒரு சில பொய் பேச மாட்டாங்க. வியாபாரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னத்தையாவது ரெண்டு பொய்யை போட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த மனநிலைமை தான் எல்லாருடைய உள்ளத்திலும் பதிஞ்சு போயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்துக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல் பையாஆனி ஃபில் கியார், விற்கக்கூடியவனும் வாங்கக்கூடியவரும் இஷ்டத்திலே இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம்னாலும் போய் பேரம் பேசுறான். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு? விற்கக்கூடியவருக்கும் உரிமை இருக்கு, வாங்கக்கூடியவருக்கும் உரிமை இருக்குது. பேசலாம், எவ்வளவு நாளும் பேசலாம், பேரம் பேசலாம், அதை பத்தி எந்த தவறும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் பேரம் பேசிட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் போறாருன்னு ஒரு நல்ல முஸ்லீம் என்ன செய்ய மாட்டாரு? அவர் திட்டலாம் மாட்டார். உங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார், அஸ்ஸலாமு அலைக்கும். 10 நிமிஷம் பேரம் பேசிட்டு ஒரு கஸ்டமர் கடையை விட்டு வெளியேறினா என்ன திட்டு விழுகுது? அது கடையை இவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டார். வந்த கஸ்டமரை வாய்க்கு வராதவாறு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பையாஆனி பில் கியார் மா லம் யதஃபர்ரகா, அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற வரைக்கும் ரெண்டு பேருமே இஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர் 100 ரூபாய் பொருளை 75 ரூபாய் கேட்கிறார். இஷ்டம் இருந்தா இவர் விற்கக்கூடியவர் கொடுக்கலாம், அது அவருடைய இஷ்டம். 75 ரூபாய் கேட்டுட்டோங்கிறதுக்கான கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணுங்கிறது அவர் மேல கடமை இல்லை. அல்லது இவர் வாங்கக்கூடியவருக்கும் கண்டிப்பா அவருக்கு பேரம் கேட்டுட்டோங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு போகணுங்கிற நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லுது, ரெண்டு பேருக்குமே இஷ்டம் இருக்கு. அவ்வாறு அவர்கள் பேரம் பேசுகின்ற பொழுது ஃபைன் சதகா வ பையனா, இருக்கக்கூடிய பொருளை இதுதான் உண்மை, இது ஜப்பான் இல்ல சைனா தான், இதுல லேசா டேமேஜ் இருக்குது, இதை வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவுபடுத்தி வித்துட்டாருன்னு சொன்ன உண்மை உரைத்தால் பூரிக லஹுமா ஃபி பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்யப்படுவார்கள். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. கைக்கு வந்த மாதிரி போய் பேசிட்டு போயிடுறோம், அதை பத்தி நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றேன், ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள், எப்படி பேசுறீங்க? அதை பத்தி உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அதை பத்தி உங்களுக்கு இது தல்கௌன பி அல்சினதிக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா, அந்த மாதிரி பேசுறது எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப லேசா நினைக்கிறீங்க. ஆனால் வஹுவ இந்தல்லாஹி அதீம், ஆனா அது அல்லாஹ்விடத்துல பெரிய காரியமா இருக்குங்க. சர்வசாதாரணமா பொய் பேசுதல்ங்கிறது சர்வசாதாரணமா இன்னைக்கு நமக்கு மத்தியில ஆக்கிரமித்து போகின்ற ஒரு வளமையாக ஆயிருச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், வேதனை செய்யப்படுகிற ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். என்ன எப்பேற்பட்ட மனிதன்? ஒரு மனிதன் மல்லக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் இன்னொரு ஒரு மனிதன் நிற்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கையில கூர்மையான கத்தி இருக்கு. அந்த கத்தியை வைத்து கண்ணினுடைய இந்த வலது கண்ணின் ஓர பகுதி இருக்கா இல்லைங்களா, அந்த ஓர பகுதியில் குத்துறார். குத்தி என்ன செய்யறாரு? பிடரி வரைக்கும் இழுக்கிறார். கீழே படுத்திருக்கக்கூடிய மனிதன் துடியாய் துடிக்கிறார். அடுத்ததாக மூக்கு பகுதி இருக்கா இல்லைங்களா, இங்க ஒரு குத்து குத்தி இங்க பின்னாடி வரைக்கும் இழுக்கிறார். பின்னாடி வாய் பகுதி இருக்கா இல்லைங்களா, இந்த வாய் பகுதியில் ஓரத்தில் குத்தி பின்னாடி வரைக்கும் இழுக்கிறார். அந்த மனிதன் துடியாக துடிக்கிறான். இந்த பகுதி வலதுபுறம் கிழித்து எறிந்து விட்டு இடதுபுறமாக வருகிறார். இடதுபுறமாக வந்துவிட்டு இடதுபுறமாகவும் வாயையும் மூக்கையும் கண்ணையும் கிழிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மனிதன் துடித்துக் கொண்டே இருக்கிறார். இடதுபுறம் கிழித்து விட்டு வலதுபுறம் வந்து பார்த்தால் வலதுபுறம் சரியாகி விடுகிறது. வலதுபுறத்தை மீண்டும் கிழிக்க ஆரம்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இந்த மனுஷன் யாரு, யார் இந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன், யகுது மின் பைத்திஹி, வீட்டை விட்டு வெளியேறி போவார், போன ஃபயக்திபுல் கிذب, பொய் பேசிக்கிட்டே இருப்பார். வீட்டை விட்டு வெளியேறினா பொய் தான், வாயை திறந்தா பொய் தான். எந்த அளவுக்கு தபலுகுல் ஆஃபாக், அவர் பேசுற பொய் வானம் முற்ற அளவுக்கு இருந்துச்சு. பொய் பேசுறதா வளமையாக கொண்டு வாழக்கூடியவராக இருந்தார். எனவேதான் அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே 19236வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.